பெற்றோர்களே, உங்களோட பெண் பிள்ளைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா இது போல சொல்றேன்னுடா, இலங்கை நாட்டில் ஒவ்வொரு இடங்கள்ல இன்றைக்கு நேற்றைய முன்தினம் நடந்த மோசமான உண்மையான சம்பவத்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்றைக்கு மோசமான ஒரு விஷயம் ஒன்று வெளியே வந்திருக்குது. 22 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் பிள்ளைய படும் மோசமா கொலை செய்து யாருக்குமே தெரியாம புதைச்சிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட வேலை என்று யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் எங்க நடந்தது, இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பின்னணி என்ன, சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சொந்தங்களே. கண்டியில ஒரு பௌத்த தேரர் ஒருத்தர் கைது செய்யப்படுறார். இவங்களோட பிரச்சனை தான் எந்த நாளும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது பெரிய சிக்கல்ல கைது செய்யப்படுற விஷயம் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்குது. அதுபோல கண்டியில இந்த பௌத்த தேரர் கைது செய்யப்பட்டிருக்கேன். ஏன் கைது செய்யப்பட்டிருக்கேன் என்று பார்க்க போனா, 18 வயசுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு பெண் பிள்ளையே, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை நாசமாக்கி இருக்குது. அதாவது நான் உங்களுக்கு தெளிவா விளக்கமா சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதை எனக்கு சொல்றதுக்கு முடியாது. யோசிச்சு பாருங்க, எப்படி அதை சொல்றதுக்கே எங்களுக்கு இவ்வளவு வெக்கமா இருக்கு. இவ்வளவு நாங்க யோசிக்கிறோம்டா அதை அவங்க செய்யறாங்க தானே. அப்படி ஒரு விஷயம் செஞ்சு ஒரு வழியா அந்த விஷயம் தெரிய வந்து அந்த பௌத்த தேரர் கைது செய்யப்பட்டுட்டு, இதுல பெரிய ட்விஸ்ட், பெரிய கவலை என்ன தெரியுமா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் பிள்ளையினுடைய அப்பாட சகோதரர் தான் இந்த பௌத்த தேரர். எப்படிப்பட்ட வேலை என்னென்னு உங்களுக்கு இந்த மனசு வருது? அதுக்காக நான் எல்லாரையுமே, எல்லா பௌத்த தேரர்களையுமே நான் தப்பானவங்க, சரியில்லாதவங்க அப்படின்னு சொல்ல வரல. நல்ல தேரர்களும் இருக்கிறாங்க. ஆனா புத்த பெருமானவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க, இதையா சொல்லி இருக்கிறாங்க? அதாவது அன்பு செய்யுங்க, அமைதியாக வந்து வாழுங்க, சமாதானத்தை ஏற்படுத்துங்க, இப்படி நல்ல விஷயத்தை தானே புத்த பெருமான் சொல்லி இருக்கிறார். ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? உண்மையாகவே இந்த பௌத்தத்துல உயர் பீடத்துல இருக்கக்கூடியவங்க இது போல தப்பு செய்யக்கூடியவங்களை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கத்துல இவங்களுக்கு தனி நீதிமன்றம் எல்லாம் உருவாக்காம, உங்களோட இந்த பௌத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீண்ட காலத்துக்கு இந்த மண்டல தேசத்துல இருக்கணும்டா, இது போல பௌத்த தேரர்களே நீங்க ஜெயிலுக்கு வாழ்நாள் பூரா போடணும். அதே போல இவங்களை உங்களோட இந்த பௌத்தம் சம்பந்தப்பட்ட போதனைகள்ல இருந்து இவங்களை முழுமையாக அகற்றணும். என்னடா உங்களுக்கும் கெட்ட பேரா இல்லையா? பௌத்த சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் ஒரு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? அதனால இவங்களை இந்த மாதிரியான கலைகளை அகற்றுங்க, அதைதான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கிட்ட கண்டியில இந்த பௌத்த தேரர் பிரச்சனை. அதே போல இன்னும் ஒரு நபர் ஒருத்தர் இதே போல ஒரு பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நாசமாக்குறார். ஒரு இளம் நபர் ஒருத்தர் கைது செய்யப்படுறார். அவர் யாருன்னு பார்க்க போனா, அவர் ஒரு மௌலவி அப்படின்றது வெளியே வருது. ஸோ எல்லா ஊடகங்களும் நிறைய ஆட்கள் எல்லாருமே மௌலவி ஒருத்தர் ஒரு பெண் பிள்ளையை கெடுத்திருக்கிறார், நாசமாக்கி இருக்கிறார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் செய்திகளை கதைக்க தொடங்குறாங்க. ஆனா இந்த இஸ்லாமியத்துக்கு பொறுப்பான உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்க இதை மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இவர் மௌலவி இல்லை, அதாவது இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட சட்ட கல்லூரிகள்ல எங்கேயுமே படிக்க இல்லை, அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபட இல்லை, அது சம்பந்தப்பட்ட அனுமதி பெற்றில்ல, இவர் மௌலவியே இல்லை அப்படின்றத அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நானும் அவசரப்பட்டு கதைக்க இல்லை, நல்ல காலம். இந்த சம்பவம் இரக்காமம் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த சம்பவம் நேற்றைய முன்தினம் நடத்திருக்க சொந்தங்களே. யோசிச்சு பாருங்க, அது மௌலவியாக இருந்தாலும் சரி, பௌத்த தேரராக இருந்தாலும் சரி, ஐயராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபாதராக இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பாதிக்கப்படுறது ஒரு பெண் பிள்ளைகள். எவ்வளவு ஒரு தப்பான மோசமான செயல். அதனால யார் செய்தாங்கன்றது ரெண்டாவது பிரச்சனை. இது போல செய்யறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்ன்றதுதான் முதலாவது விஷயமா இருக்கணும். அதுபோல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இது போல பல சம்பவங்கள் நாளுக்கு நாள் இலங்கை நாட்டில் ஒவ்வொரு இடங்கள்லையும் நடந்து கொண்டிருக்குது. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு இளம் பெண் பிள்ளைய பயங்கர மோசமா கொலை செய்து போட்டு அது யாருக்குமே தெரியாம ஒளிச்சு மறைச்சி புதைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் போலீஸுக்கு ஒரு வழியா காதுக்கு வருது. ரகசிய தகவல் உண்டவங்களுக்கு கிடைச்சி இந்த விஷயம் தெரிய வருது. போலீஸ் ஒரு இடத்துல மக்கள்
எந்த ஒரு சந்தேகமுமே ஏற்படாம ஒரு சாதாரண இடம் போல இருக்கிற ஒரு இடத்துல தோன்றாங்க. அந்த நிலத்தை வந்து போலீஸ் வந்து தோண்டி அது உள்ளுக்கு ஒரு உடல், ஒரு சடலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கிறாங்க. அது யாருன்னு பார்க்க போனா ஒரு இளம் பெண். அந்த பெண் யாருன்றதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சாமிலியோ சாலனியோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிங்கள பெயர் உண்டு. ஒரு சிங்கள பெண் ஒருத்தவங்க தான். அவங்களோட வயசு 22 வயசு. அவங்க ஆடை தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஊழியர், ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒருத்தவங்க. ஸோ அவங்கள கொலை செய்து யாருக்குமே தெரியாம புதைச்சிட்டாங்க. ஆனா அந்த விஷயம் வந்து இப்ப வெளியே தெரிய வந்திருக்கு. இந்த விசாரணைகள், இதுக்கு பின்னுக்கு இருக்கிறவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு விசாரணைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்குது. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குண்டா, இலங்கையில கண்டி என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல, ஹக்மன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சொந்தங்களே, யோசிச்சு பாருங்க. நான் நினைக்கிறேன் இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது என்னவா இருக்கும்டா, சில நேரத்துக்கு இளம் பெண் ஒருத்தவங்க காதல் பிரச்சனையா இருக்கலாம். சில நேரத்துக்கு இவங்க யாரையாவது ஒருத்தவங்களை, அதாவது ஒரு என்னுடைய யூகமா காதலிச்சிருக்கலாம். அந்த காதல்ல ஏதாவது ஒரு முருகல், ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல், இல்லைண்டா இவங்க உண்மையா இருந்திருக்கலாம், உண்மை இல்லாம இருந்திருக்கலாம், ஏதாவது வாய்த்தக்கம், ஏதாவது பிரச்சனையோடு ஏற்பட்டு, ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டு காதலன் இவங்களை கொலை செய்திருக்கலாம். ஒன்று அப்படி நடந்திருக்கலாம். அப்படி இல்லைண்டா இந்த இப்ப சமுதாயத்துல நகை, பணம், இப்படி மோசமான விஷயத்துக்காக கொலை செய்யறாங்க. சில நேரத்துக்கு 1 பவுனோ 1/2 பவுனோ தங்க செயின் போட்டிருந்தா இவங்க போறது வாரதை வந்து நோட்டம் பார்த்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போதைப் பொருளுக்கு அடிமையான ஏதாவது ஒரு கூட்டம் உண்டு, இவங்களை கொலை செய்து அந்த நகையை வந்து கொள்ளையடிச்சிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாதுன்னு புதைச்சிருக்கலாம். அதுல யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த கொலை செய்த அந்த டீம்ல வந்து அவங்களுக்கு அந்த பணம் கொடுக்கல வந்து ஏதாவது பிரச்சனையாகி அவங்களே போட்டு கொடுத்துருக்கலாம் போலீஸுக்கு. இப்படி நடந்திருக்கலாம். இப்படி எதுவுமே இல்லைண்டா இந்த பெண் பிள்ளைய, இந்த 2 விஷயமும் இல்லைண்டா, இந்த பெண் பிள்ளைய ஏதாவது ஒரு டீம் உண்டு, போதைப் பொருளுக்கு அடிமையான டீமோ, இல்லைண்டா வேற யாராவது நம்பவே முடியாத உயர் இடத்துல இருக்கக்கூடிய யாராவது குழு, யாராவது ஒருத்தவங்க இந்த பெண் பிள்ளையினுடைய உடலுக்கு ஆசைப்பட்டு இச்சைக்கு இந்த பெண் பிள்ளைய செய்ய வேண்டிய மோசமான விஷயங்களை எல்லாம் செஞ்சு போட்டு கொலை செய்து இப்படி புதைச்சிருக்கலாம். இப்படி நான் சொன்னதுல இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒன்று நடந்திருக்கிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்குது. பெற்றோர்களே, இது போல ஒவ்வொரு நாளும் பயங்கரமான, எக்கச்சக்கமான, மோசமான நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்றேன். இந்த 3 சம்பவமும் இலங்கை நாட்டுல இன்றைக்கு, நேற்றைய முன்தினம் 3 நாள்ல நடந்த உண்மையான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே செய்தி இல்லை. நீங்க பார்க்கும்போது நான் உங்களுக்கு செய்தி சொல்றது போல சொல்லிட்டு போகலாம், இப்படித்தான் நடந்தது என்று சொல்லி போட்டு போகலாம். ஆனா அதுல எந்த ஒரு பயனும் இல்லை. அப்படி செய்தி சொல்றதுக்கு எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்குது, எத்தனையோ செய்தித்தளங்கள் இருக்குது, எத்தனையோ டிவி சேனல்லாம் இருக்குது. ஆனா என்னுடைய வேலை என்னண்டா, இது போல சம்பவம் நாளைக்கு உங்களோட வீட்டையும் நடக்கக்கூடாது, என்னுடைய வீட்டையும் நடக்கக்கூடாது. அப்ப அதுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. அவ பெற்றோர்களே, இது ஒரு செய்தியாக எடுக்காம நாளைக்கு உங்களோட வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடாதுண்டா இதை நீங்க விழிப்புணர்வாக எடுக்கணும். நாளைக்கு நீங்க வந்து சமுதாயத்துல போகும்போது பழகுறவங்க, நடந்து கொள்றவங்க அவ்வளவு பேரோடையும் ஒரு சின்ன சந்தேக பார்வை இருக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளவு பேரும் நல்லவங்க போலதான் இருக்கிறாங்க. கெடுப்பாங்க, கொலை செய்வாங்க, கொள்ளையடிப்பாங்க, இப்படி மோசமான சம்பவங்கள் செய்வாங்கன்னு தெரிஞ்சிருந்தா எந்த ஒரு பெண் பிள்ளைகளும் இதுல சிக்கப்பட மாட்டாங்க. எல்லாம் தெரியாம தான் சிக்கப்படுறாங்க. அதனால நாங்க தான் கவனமா இருக்கணும், நாங்க தான் அலர்ட்டா இருக்கணும். அதனால பெற்றோர்களே, உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு இந்த காணொளிகளை காட்டுங்க, சொல்லுங்க. நீங்க சொல்ற பேச்சு அந்த பெண் பிள்ளைகள் கேட்கலண்டா இந்த காணொளிகளை காட்டுங்க. தங்கச்சிமார்களே, அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நடந்து கொள்ளுங்க. இல்லைண்டா நாளைக்கு நடந்ததன் பிற்பாடு கவலைப்பட போறது உங்களோட காதலனோ, உங்களோட தெரிஞ்ச நண்பர்கள், நம்பிகளாக இருக்கலாம். ஆனா அதிகமாக வேதனைப்பட போறது, துன்பப்பட போறது உங்களோட அம்மா அப்பா தான் முதலாவது. அதனால அம்மா அப்பா சொல்றதை கேட்டு நடந்து கொள்ளுங்க. நன்றி சொந்தங்களே. இன்னும் ஒரு காணொளியில சந்திப்போம். இந்த நாள் எனக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, உங்களுக்கு, உங்களோட குடும்பத்துக்கு, உலகத்தில் இருக்கிற அவ்வளவு சொந்தங்கள், மனிதர்கள் மட்டுமில்லை, எல்லா உயிர் இருக்கிற அத்தனை ஜீவன்களும் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும் என்று நானும் கடவுளை வேண்டிக் கொள்றேன். எனக்காகவும் நீங்களும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. நன்றி சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.